எல்லாருக்குமே சின்ன வயசில் அப்பா தான் ஹீரோ. பட் அவர் ஒரு வேர்ட் சொன்னார், அது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. தம்பியை கட்டி பிடிச்சிட்டு டே நம்மனா அனாதை ஆகிட்டோம்டா. அளவுக்கு மீறி கஷ்டத்தை கொடுக்குறானேன்னு ஒவ்வொரு முறையும் கோயிலில் போய் சிலையை உடைக்கணும் போலே ஆசையாக இருக்கானே. காலம் கழுத்தில் கொடுத்து தட்டி வாயில் இருந்தால் வசனமாக கொட்டுதுப்பா. நான் ஆக்டிங் சைடு, இவர் ஆக்ஷன் சைடு. நல்ல விஷயம் தானே, அதான் கரெக்டாக அர்ஜுன் சார்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. தம்பி சமுத்திரக்கனியும் நம்மளும் சேர்ற பொழுது ஒரு சாட்டை. அதில் ஹீரோ யாராக இருந்தாங்களா? கதை தான் ஹீரோ. அப்பா ஹீரோ இருந்தாங்களா? எல்லாருமே ஹீரோ. சம்பந்தமே இல்லாமல் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் என்னை ஹோட்டலில் உட்கார வச்சுருக்கிறாங்க. இழுத்த இழுப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. கால் கேள் மாதிரி நம்மளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப் சொன்னால் அது தம்பிராமன் சார் தான். ப்ரொஃபஷனலாக நாங்கள் சொல்லணும்னா, ஸோ எனக்கு பர்சனலாகவுமே அவர் தான் கேப்டன். ஸோ எப்பயுமே அவர் தான் கேப்டன். இந்த மூவியில் நான் வந்தது ரொம்ப ஆக்சிடெண்ட்டான விஷயம். ஏன்னா அப்பாவுக்கு ஆக்சுவலாக அசிஸ்ட் பண்ணலாம் தான் நான் போனேன். ஏன்னா அப்பா ஆன் ஸ்க்ரீனில் இருக்கும் போது நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்மளுக்கு சொல்லிட்டு போனோன்னா அதான் சொல்லுவாங்கள்ல, சார் நான் தண்ணி கலந்து தான் சார் போட வந்தேன். ஸோ ஒர்க்கை பார்த்துட்டு சுரேஷ் சார் அப்புறம் அப்பாவும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இல்லை தம்பி இது வரட்டும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க சார் நெக்ஸ்ட் ஜென். ஸோ சுரேஷ் சார் வந்து எப்பவுமே சூஸியை பிக் பண்ணுவார். இப்போ நான் பேக் அப்பா இருக்கிறாரு அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாகவே எல்லாருமே பார்ப்பார். அவன் தப்பு பண்ணுறானோ ரைட் பண்ணுறானா செகண்டரி, அவன் எஃபர்ட் போடுறானா அந்த எஃபர்ட்டை வந்து நம்ம வேல்யூ பண்ணணும். ஸோ அப்ரிஷியேஷன் தானே வாழ்க்கை. நம்மளுக்கு யாராச்சும் நம்மளுக்கு அப்ரிஷியேஷன் பண்ணால் நம்ம ஒரு நம்மளை அறியாமே ஒரு எனர்ஜி வரும்ல. ஸோ அப்படி வந்தது தான் இந்த மூவிக்கு டைரக்டராக. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் அப்பாவை பற்றி ஆன் ஃப்ரேம் அதெல்லாம் எல்லாருக்குமே ஓகே சார். ஆஸ் அ பர்சனலாக அப்பா கிட்ட சில எல்லாமே சொல்லணும் சார். ஒரு டைரக்ஷன் பாயிண்ட்லேருந்து சரி, இல்லை உங்களோட தாட் ப்ராசஸ்லும் சரி, குரூப் பண்ணது சரி, எப்படி பார்க்குறீங்க சார் அப்பாவோட இது அப்பார்ட் ஃப்ரம் ஹோம்? அப்பா கிட்ட அந்த அதான் சொல்ல ரைட்டிங் வருது எப்பயுமே ஸ்ட்ராங்கு, பயங்கர ஸ்ட்ராங்காக. அது வந்து நம்ம விஷுவல் நம்மளுக்கு போகும். இப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவோட அம்மா அவங்க கேன்சர் சர்வைவர், சர்வை ஆகிட்டு அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் உடம்பு ரொம்ப வீக் ஆனதுனால அவங்க இதாக ஆனாங்க. அந்த டைமில் நம்ம ஜென்ரேஷன் எப்படின்னா அவங்க கஷ்டப்படக்கூடாது போயிடணும்னு சொல்லிட்டு. பட் அவர் ஒரு வேர்ட் சொன்னார், அது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. நாங்கள் இருக்கிறோம், அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, அக்கா பசங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு டே நம்மனா அனாதை ஆகிட்டோம்டா. ஸோ இதுவரை எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா முன்னாடியே தவறுனதுனால அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டைம் நான் காலேஜ் அந்த டைம் காலேஜ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்த டைம் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஹார்டாக ஹிட் ஆகும்ல. ஒன்று இதனால அந்த வேர்டு அனாதை ஆகிட்டேன்னா அப்போ நாங்கள்னா இருக்கிறோமேன்னு சொல்லும் போது. ஸோ ஆனால் அவர் சைடில் பார்க்கும்போது அது உண்மை. அவங்க எந்த இதில் வந்துட்டுருக்காங்க, இப்போ இது நெக்ஸ்ட் ஃபேமிலி தானே, ரூட்டாக வர்றதில் வந்து யார் யார் இருக்காங்க. ஸோ அது பயங்கரமாக. ஸோ அந்த வேர்ட்ஸு அது நம்மளுக்கு ஓகே, இதுனா வேறு வேறு விஷயத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த ஜென்ரேஷனான பீப்புளுக்கு. ஸோ அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் வேர்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இந்த செட் ஆஃப் டைரக்ஷனில் இன்னொரு இடத்துல போகணுன்றது ஒரு தாட் இருக்காது, சம் இன்ஸ்பிரேஷன்ஸ்? நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம இன்னொருத்தங்களை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு வந்து இருக்காது. நம்ம எப்பயுமே லைஃப்பில் வந்து கமா போட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நியூ திங்ஸ். நீங்கள் பெரிய பெரிய டேரக்டர்ஸுமே எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன ஆகணும்னா அவங்க இல்லை நான் இன்னும் நல்ல மூவிஸ் தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எதுக்குமே லிமிட் கிடையாது, நம்மளோட ட்ரீம் தான். இன்னொன்று நம்மளோட ப்ரொடக்டிவாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்குன்னா நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணுறது தான். எந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலுமே அது வேஸ்ட் ஆகாது. நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். சின்ன வயசில் நம்ம ஏதோ ஒன்று கற்றுட்ருப்போம், அது எனக்காச்சும் ஒரு நாள் ஹேய் சூப்பராக பண்ணுறான்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் டார்கெட் ஹிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் கெட் டுகெதர் மாதிரி போகிறீங்க, எல்லாருமே உங்களை அந்த விஷயம்லேயே நினச்சிருக்க மாட்டாங்க. விட நீ லாஸ்ட்டாக பண்ணு நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணும்போது அடிக்கும்போது எல்லாருமே வைப்பாங்கள்ல, அதுதான் நம்ம இது. ஸோ கற்றுக்கிட்டது வேஸ்ட் ஆகாது. கற்றுக்கிட்டது வேஸ்ட் ஆகாது. நிறைய விஷயம் ஒரு பிளாட்ஃபார்மில் வேறு மாதிரி கொண்டு வந்து. ஹாய், என்னோட நேம் வந்து ஸ்வேதா. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கிடைச்சது காரணமே தம்பிராமையா சார் மட்டும்தான். அவர் என்னோட மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சாரை மீட் பண்ணி சார் வந்து இந்த ஸ்டோரி இதுதான் ஸ்டோரின்ற அந்த நரேஷன் கொடுத்து இந்த கேரக்டர் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னப்போ அவங்க என்கிட்ட அந்த அப்ரோச் பண்ண விதமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அண்டு நம்ம ஒரு லான்ச் ஆகிற ப்ராஜெக்ட் வந்து சார் இருக்காங்க,
ஸோ இதையும் தாண்டி ஒரு பெஸ்ட்டான க்ரூ வந்து அமையும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே கிடைக்காது. ஸோ எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி என்னோட ஆக்டிங்கையும் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு பிளேஸ் கிடைச்சதுக்கப்புறம் why would I say no? So I said yes for the project. சரி, இல்லை இப்போ ஆக்சுவலி வாழை, லபேக் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் நிறைய பேசப்படுது. ஆனால் நீங்கள் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா மைனாவும் கும்கியுமே ஒரு வாழ்வியல் தான், ஒரு சமுதாயத்தையோ ஒரு விஷயத்தையோ சார்ந்தது. பட் அது எப்படி சார் அன்னைக்கு நீங்கள் நடந்து அன்னைக்கு ஒரு கதையை சூஸ் பண்ணி பிரபு சொல்லம் சார் உங்க உள்ளே கொண்டு வந்து நீங்கள் அன்னைக்கே ஒரு வாழ்வியல் படத்தை ஆரம்பிச்சிட்டீங்க? தம்பி, வாழ்வியலை அழைத்ததற்கான காரணமே அந்த வசனங்களுக்கு தான். நம்ம வந்து ஏன்னா அண்ணன் கண்ணீர் விட்டுருக்காரு, கவலைப்பட்டிருக்காரு, தொங்கியிருக்கிறாரு, ஒருத்தன் மூலமாக கீழே வீழ்த்தப்பட்டிருக்காரு, இவர் மற்றவர்கள் பயன்படுத்தி ஈவரையை தள்ளி போடப்பட்டு எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுட்டு ஒரு நிகழ்வில் சந்திக்கும். ஒரு சந்திப்பில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிற பொழுது நீங்கள் இப்போ தம்பி இன்றைக்கி முதல் நாள் சந்திச்சா நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் இன்றைக்கி வரைக்கும் என்ன மிச்சம் வச்சுருக்கிறேன்னா உடம்புல ஆரோக்கியத்தை மிச்சம் வச்சுருக்கிறேன், சிந்திக்கிற திறனை மிச்சம் வச்சுருக்கிறேன், நானே நினச்சா இறங்கி போகக்கூடிய அளவுக்கு ஆள் வச்சுருக்கிறேன் இல்லையே. நான் கடனே வாங்காத அளவுக்கு என் வாழ்க்கையை வச்சுருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிற பிள்ளையை வச்சுருக்கிறேன், அற்புதமான சம்மந்தியை வச்சுருக்கிறேன். இதுதான் சொத்து, வேறு என்ன இருக்குது? அப்போ நான் ஓரளவு நான் சரியாக வாழ்ந்துருக்கேன். கடவுள் ஏன் மனுஷனை பிறக்க மாட்டாங்கன்னா பிறக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா சத்தியமாக பிறக்க மாட்டாங்க. அது எந்த மதத்துலேருந்து சொல்லி சொல்கிறேன், நான் மறக்க பண்ணுறோம். அவள் வந்தான பெரும் செயல் ஆளாகணும், வேணா கோபம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த படத்தில் ஒரு அற்புதமான பாடல் எல்லாம் கேட்டுருக்கு. ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, நாட் ப்ரெசண்ட்டா, நீ பாஸ்ட்டு தானா? அதுதான் அது நம்மளை மாதிரியான பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு நகரணுன்ற அத்தம்புகளுக்கும் ஒரு பெரிய விஷயம் சொல்லுதுன்னா அது வாழ்வியல் தான். தம்பி சொன்னது மைனாவாக இருக்கட்டும், கும்கியாக இருக்கட்டும், கதையை தள்ளி வச்சுருக்கேன் தம்பி. ஒவ்வொரு காட்சிக்குள்ளேயும் ஒரு வாழ்வியல் இருக்கும். அந்த வாழ்வியல் நான் வசனம் காமெடி எழுதுகிற பொழுது கூட அந்த நேரத்தில் மட்டும் சிரித்துட்டு கைதட்டி போகக்கூடிய காமெடி எழுத மாட்டேன். எனது காமெடி சீன்லாம் நிறைய நீங்கள் அது பார்த்தீங்கன்னா விஷுவல் ஒன்று போகும். என்ன 10 மாதம் சுமந்தா உள்ளே ஒரே இருட்டு, விஷுவல் போகும், பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, உள்ளே இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பரடு படுக்க பெஞ்ச் இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்படின்னா விஷுவல் போதா என்னடா ரூம் என்ன வயிற்றுக்குள்ளே ரூமாக போட்டு கொடுத்துருப்பாங்க அம்மாவோட கருவறையை. ஸோ பையனது கவரிமான் ராஜா ஒன்று பாருங்க, சும்மா பேசி கொடுத்துட்டே இதே மாதிரி பேசுகிறா, அப்படியே பேசி காலையில் பிரபுசாலம் பேசிக்காமே அவர் ஓகேன்னா நடிச்சிடலாம். ஆமாம்மா வர்ற வழியில் பஸ் சின்ன படத்தில் லேசாக ஏறி இறங்கிச்சு, விஷுவல் போதா சின்ன படத்தில் லேசாக ஏறி இறங்கிச்சா, அது என்னுடைய ரியாக்ஷன். சுந்தரமூர்த்தியோட தொடர்பு வச்சுக்கிட்டேன், ராமமூர்த்தியோட தொடர்பு, ஏன் சத்தியமூர்த்தியோட என்ன கண்டினியூ பண்ணுறேன்? உன்னை நம்பி தானே நான் வந்து போகிறேன். 3 நாள் போயிட்டு வரதுக்குள்ள வீட்டுக்குள்ள 30 பேர் வந்து போகிறாங்க. விஷுவல் போதா உங்களுக்கு சுந்தரமூர்த்தி வர்றானா, கிருஷ்ணமூர்த்தி வர்றானா, சத்தியமூர்த்தி வர்றானா, 3 அழுகப்படாது ஆளே இல்லைங்க, அழுகப்படாது. இங்கே பாரு ஒரு நாள் மொத்தமாக குறைச்சிக்க முடியலாம், அப்படி 2 பேராக குறைச்சிக்க. என்னம்மா காலிங் பெல் ஆனந்தா உங்கள்கிட்டயும் மெசேஜ் பண்ணிட்டு இப்போ ஒரு கதை தெரிஞ்சிச்சா. இதுதான் எனது வாழ்க்கை. நான் வசனம் எழுதுகிற யுக்தி என்பது ஒரு வசனம் எழுது என்பது அதனால தான் பங்காளி என்னை ரசிப்பாங்களே, பங்காளிடா என்னை ரசிக்கிற பொழுது அப்படியே அது ஒரு நான் கமெண்ட் அடிச்சுட்டு சிரிக்க வைப்பது என்பது வேறு, அதை தான் கதைக்கு பொருந்தும். காட்சிக்கே அது எவ்வளோ ஆப்டாக இருக்கிற பொழுது கதையை மாதிரி ஒரு தளத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நான் இப்போ தான் அதற்கான மெனக்கடலுக்கு வந்திருக்கிறேன். இனிமேல் இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான சொல்லணை சிந்தனை இந்த விஷயங்களை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு உள்ள பொதுஜிருக்கலாம் புளிஞ்சு ஊற்றிட்டு போடா புண்ணிய கொடி அப்படின்னு மாதிரி புளிஞ்சு ஊற்றிட்டு போடா சொன்னல வர ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பச்சை போடுவாங்க. விஹோஸ் ப்ரொடக்ஷன்ஸு ராஜாக்கிளி இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பான் எனது அன்பிற்கினிய அண்ணன் தம்பிராமைய அண்ணன். அவர் கூட இருந்தோம்னாலே எங்களெல்லாம் தட்டி தூக்கி செதுக்கிடுவார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை. அதனால தான் அந்த படம் முதல்ல ஒரு என்ட்ரி. வழக்கமாக ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கல்யாணத்தில் இன்னொரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு படத்தில் இன்னொரு படத்துக்கு அண்ணன் சொன்னார், இந்த படத்தில் தம்பி அடுத்து நம்ம ஒரு படம் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி. அதுதான் என்ட்ரி. செம்பியில் நடிக்கும்போது அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் பல. அதில் இங்கே ராஜாக்கிளி அப்படிங்கிற படத்தின் மூலமாக எனக்கு இன்னும் அடுத்த ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அண்ணனோட ரைட் ஹேண்டாக பண்ணியிருக்கிறோம். ஒரு சிறப்பாக வந்துருக்கு படத்தில். சார் பையன் அதெல்லாம் தாண்டி அஸ் டேரக்டராக உங்களோட ஸ்டோரி நரேட் பண்ண எப்படி பண்ணார் நீங்கள்? இது ஸ்டோரி நேரேட் பண்ணுறதுன்னா இது ஒரு குடும்ப படம். அன்றைக்கி சொல்ல மாதிரி இது கதை என்பது ஒரு பெரிய முரட்டு கதை. ஒரு 60 வயது வரை இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய பெரிய கதை. ஒரு 7 வயதுலேருந்து ஆரம்பித்தா 60 வயசில் அதில் அவமானம், கண்ணீர், வெற்றி, புகழ், செருக்கு அனைத்தையும் கண்ட ஒரு மனிதன்.
தம்பி சமுத்திரக்கனி பெரிய ட்ரெயினில் அவர் வந்து டிரைவர் மாதிரி, நான் ஃபஸ்ட்டு பேசஞ்சரு. இதில் ஒவ்வொரு கேரக்டராக ஏறும், ஒரு கேரக்டர் பாதியிலே இறங்கும், சில கேரக்டர் இந்த கேரக்டர் குழியில் தள்ளுற வரைக்கும் ட்ராவல் ஆகும். அந்த மாதிரி கேரக்டர்லாம் இதில் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் நானே யோசிச்சு பார்த்தேன், ஆமல்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டர் சமுத்திரக்கனியை தவிர மீதி எல்லாம் மேடு புள்ளம். ஒரு ஆங்கிளில் தப்பாக தெரிவாங்க, ஒரு ஆங்கிளில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சூப்பராக இருக்கக்கூடியவன் செகண்ட் ஹாஃபில். ஸோ இது நிறைய கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் அப்படி எடுத்துட்டா கூட கதை அடிவாங்கன்ற மாதிரியான ஒரு ப்ளே. அது இந்த கிரெடிட் கோஸ்ட்டு உமா தான், அவனுக்கு தான் அந்த எடிட் பண்ணி காமிக்கிறப்ப எக்ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் போகுது அப்படியே. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஃபன்னு இஷ்டத்துக்கு, செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இது இந்த கதை என்பது இவனுடைய டேஸ்ட் இல்லை, எனது கதையை இவ்வளோ பெரிய முரட்டு கதையை 2 மணி நேரத்துக்குள்ள எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றதை தம்பி பண்ணியிருக்கான். ராஜாக்களி டிசம்பர் 13. சார் நீங்கள் ஆக்டர் இப்போ டேரக்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் அப்பாவுக்காக ஸ்பெஷலாக பண்ண ஸ்க்ரீன் ப்ளே இப்போ ரைட்டிங்லாம் இருக்கலாம், இப்போ எடிட் டேபிளில் உட்காந்து இந்த இடத்துல இதை ஃபைன் டியூன் பண்ணலாம், இந்த இதை நம்ம திரும்பி பண்ணலாம், அந்த மாதிரி நீ மெனக்கெட்டல் மெனக்கெட்டல்னா ஆக்டிங் அப்பா சொல்ல தேவையில்ல, நேஷ்னல் அவார்டு அளவுக்கு வின் பண்ணவருக்கு நம்ம அதை போய் சொன்னால் அது காமெடியாக தான் இருக்கும். பட் எனக்கு எல்லாருக்குமே சின்ன வயசில் அப்பா தான் ஹீரோ, மோஸ்ட்லி 99% அவங்க பீப்புளுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. ஸோ நம்ம ஒரு அப்பா வந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஆட வச்சு பார்க்கலாம். அப்பா ஒரு பேட்டர்னில் ஆடுவார், நம்ம ஒரு பேட்டர்னில் ஆட வச்சு பார்க்கணும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்னென்ன ஸ்டெப் போடுவாங்க, சில பேர்னா பாவம் அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போது ஃபிசிக்கலாக எங்களால் சப்போர்ட் பண்ண முடியலன்னு. ஸோ இவர் ஏன்னா மிடில் ஏஜ் ஸ்டோரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். தமிழ் ஃபீல்டில் வந்து மிடில் ஏஜ் மேனை வச்ச ஸ்டோரி வந்து ரொம்ப கம்மி தான். பட் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம எப்பயுமே பண்ணுவோம்ல ஒரு சக்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிக்கிற வரையும் லைஃப்பை காட்டுவாங்க, ஜெயிச்சதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக உண்மையான ட்ரிக்கியான சுச்சுவேஷன். ஸோ அதை நம்ம எப்படி காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டான்ஸ் மேட்ரு. டான்ஸு சரி அப்பா ஆட வைக்கலாம். சிம்பு சார் உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக அந்த ஒஸ்தியில் வந்து ஒரு ஸ்டெப் இப்படி போட்டுருப்பார், பயங்கரமாக அந்த கீழே போயிட்டுருக்குன்னு. ஸோ இது எனக்கு நம்ம ஆடிடலாம், அப்பா ஆட வச்சா எப்படி இருக்கும், பழி வாங்கிட்டாப்ல. பழின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. பட் ஆட வச்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே இப்போ மிரள்றாங்க, அந்த விஷுவல்ஸ் பார்க்குற எல்லாருமே. இது என்ன பயங்கரமாக இருக்கு. பிரசாந்த் சார், ஆக்டர் பிரசாந்த் சார் முதற்கொண்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறோம். அது டான்ஸ் அப்பா ஆட வச்சுருக்கோம் பயங்கரமாக, அது ஒரு பெருமையாக கெத்தாக சொல்லலாம். அந்த பாட்டு ரொம்ப ஹைலைட்டு. அண்ணே நீங்களாம் வீட்டில் அதுக்கப்புறம் கேட்டு ஆட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், சின்ன முள்ளு. ஆக்சுவலாக அது கோரியா பண்ணது வந்து சாண்டி மாஸ்டர். சாண்டியும் உமாபதியும் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வேலை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கும்ல, அந்த டிஸ்கஷனில் போகும்போது எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் அவர் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு ஜாலியான சம்பவம். இல்லை ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா அவர் துன்புறுத்தணும். ஏன்னா டே நைட்டாக ஆர்டிஸ்ட் கம்ஃபர்ட் பார்க்கணும். பட் நம்மளுக்கு சினாரியோ லொக்கேஷனோட நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸோ டே நைட்டாக எஃபர்ட்டு. என்ன தான் முட்டினா பெயின், பயங்கரமாக பெயினாக இருக்கும். நார்மல் மூவ்ஸ் கிடையாது, அது அப்நார்மல் மூவ்ஸு இன் அ ஃபன்னி வே. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். இப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது பார்ப்போம், பயங்கரமாக அவர் ஆடுற விஜய் சார் செம்மையாடுறாருல, இது இருக்கும்ல. இந்த மாதிரி அப்பா யாராச்சும் சொன்னால் பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ அதை ட்ரை பண்ணோம், என்னென்ன ஊற்றி விட்டோம். ஸோ எண்ணெய் ஊற்றுற வரையும் அதுக்கு முன்னாடி வரையும் பண்ணிட்டாரு. பல்ல கடைசி திட்டினாலும் என்ன சொல்கிறது, சரி பிள்ளைங்க தான் ஏதோ ஆசைப்படுறானுங்க, பிள்ளைங்களுக்காக பொண்ணு தான் பண்ணார். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் யாருக்காங்க ஏன்டா டே என்னடா பண்ணுறீங்க, எண்ணெய் ஊற்றினா ஸ்ப்ளிட் பண்ணி பேலன்ஸ் கிடைக்கலாம். ஷார்ட் பார்த்தீங்களா, ரைட்டு நம்மளா என்னால் முடியும்ன்றது பிள்ளை நம்புறான்ற கூட அதை பண்ணி விட்டுரும்டான்னு. அது இதில் இவ்வளவு சிரமம் இருக்குது. ஆர்வக்கோளாறு தம்பி. நான் சின்ன கிராமத்துலேருந்து நாடகங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டில் நம்ம ஆர்வக்கோளாறு தான் ஒரு கலைஞனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். நம்ம பேச ஆரம்பிக்கிறவங்களே சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேமரா முன்னாடி நான் தாண்டான்ற ஒரு கம்பீரம் இருந்தால் மட்டும்தான், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நீ நினச்சதை செயல்படுத்த முடியும். அது இந்த ஆயில் மேட்ருக்கு கொஞ்சம் பயந்தேன். ஏண்டா என்னடா அப்படின்னேன். சாண்டி ஓடி வந்தான், டாடி அவன் டாடி தான் கூப்பிடுவாரம்ல. டாடி நான் வேண்டான்னு தான் சொல்கிறேன், தம்பி தான் ஊற்ற சொல்கிறேன். டேய் என்னடா இல்லைடா கால் விரிச்சிடலாம்னா மாதிரி சேர்க்கறதுக்கு வழி இல்லாமல் மறுபடியும் பிரிஞ்சிருச்சுன்னா கப்பு கிழிஞ்சிட்டு மேடா அப்படின்னேன். இல்லை அதை உங்களால் முடியும்னு தம்பி தான் சொல்கிறாப்பா. இவன் தனியாக அங்கே உட்காந்து டேரக்டரில். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் ஈஸின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்க என்ன பண்ணும்ல, ஒரு ஸ்கில் கண்டுபிடிச்சுன்னா நான் பண்ணி காட்டணும். வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாருக்கும் பண்ணி காட்டுவாங்களா, அதான் அசால்ட்டாக பண்ணி காட்டிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும். ஆயில் எடுத்துருவா ஊற்றிங்க ஊற்று. ஒரு லவ் தானே தம்பி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த லென்ஸு தானே ஆடியன்ஸு, அதை பார்த்தா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்களுக்காக தான் பண்ணுறோம்.
அவர்களுக்கான விஷயம் இப்போ என் நிறையா தம்பிமார்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள்லாம் அண்ணா எங்களுக்கு நீங்கள் தானா ரோல் மாடலு, வெற்றி பெறுவதற்கு வயசு வித்தியாசம் இல்லைண்ணா, உழைப்பு தானா, டெடிகேஷன் தானா, நம்பிக்கை தானா அப்படின்னு சொல்கிற பொழுது நம்மளுக்கு அந்த பொறுப்பை தூக்கி மண்டையில் ஏற்றிக்கிறோம். இதை பார்க்குற பொழுது ஓஹோ அப்படின்னு ஒரு விஷயந்தான். இப்போ நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் தான் அந்த ரோல் மாடல், ஃபிட்னஸ் அப்படின்னா அவர் தான். இருக்கிற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது. இது எங்கள் அம்மா அப்பா கொடுத்த உடம்பு, இதை செதைச்சிக்கிறதுக்கான ரைட்ஸ் நம்மகிட்ட கிடையாது அப்படி நினச்சிக்கிறது. நம்ம வந்து திரு சுரேஷ்குமார் சார் அவருடைய ஆஃபீஸில் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லா படமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்தந்த டீம் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப வழக்கம். ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் போடுறது வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அப்படி வந்த டீம் கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் சரி அவங்களுக்கான ஒரு தேடல் ஒன்று இருந்துச்சு. அப்போ போய் நம்ம பார்க்கும்போது தமிழ் சார் பார்த்தோன்னே ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அவர் மைண்டில் வந்துருச்சு, அப்படி தான் சொல்லணும். அப்போ கூப்பிட்டு கேட்டாப்புல சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஐடியா பண்ணோம். சரி இப்படி பண்ணி அப்படி தான் உள்ளே வந்தது. அப்புறமேட்டா ஒரு சுரேஷ் சுரேஷ் சார்ட்ட நம்ம அதை பற்றி கேட்கும் போது அவர் சொன்னார் பண்ணிடா அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு அப்ரூவல் கொடுத்தாப்புல. அப்படி தான் உள்ளே நம்ம வந்து இந்த திரைப்படத்துக்குள்ளே உள்ளே வந்தோம். ஹீரோக்களுக்கு நிறைய பேர் கதை பண்ணுவாங்க, ஹீரோ வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை மாதிரி தம்பி சொன்ன மாதிரி மிடில் ஏஜுக்கு தான் அவங்களுக்கு தான் 2 வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை, கடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை. இளைஞர்களுக்கு கடக்கும் வாழ்க்கை மட்டும்தான், கடந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்று ஒன்றுமே கிடையாது. அது அம்மா அப்பா கிட்ட பள்ளிக்கூடத்தில் அதில் தான் இருக்குது கடந்த. ஸோ அப்போ இந்த கதை என்பது என்ன ஏதாவது சொல்லணும். தம்பிராமையா கதை வசனம் எழுதியிருக்காரு, அவர் பையன் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதில் சம்திங் இருக்குது, அதை நோக்கி பயணமாக தேட்டருக்குள்ளே வரும். அதை தாண்டி நான் என்ன ஆசைப்பட்டுக்கிட்டேன்னா ஒரு மைனா கும்கி கதை திரைக்கதை வசனம் இயக்க நிறைய சாட்டை இந்த மாதிரி நிறைய நியூ ஃபேஸோடு ட்ராவல் பண்ணிங்க. இந்த படத்தை பொறுத்தளவு இது ஒரு ஆத்ம ரீதியாக எனக்கு 80-85 வயசு வர்ற பொழுது இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவர்களாம் நிச்சயமாக வேறு தளத்தில் பெரிய இடத்துல இருப்பாங்க. நான் அந்த ஐயா தாண்டா நம்மளை கொஞ்சம் தூக்கி விட்டார் வந்து பார்த்துட்டு பார்ப்பாங்க. நல்லா இருக்கல ஐயா, 4 வீடு கட்டிட்டையா, 4 வீடு மட்டும்தானடா கட்டினேன். அது மாதிரி நம்ம அந்த வயசுலேயும் சிரிச்சுக்கிட்டு ஏதாவது கமெண்ட் அடிக்கலாம். எவ்வளோ படைப்புகள் பண்ணுறோம். அதை தாண்டி தம்பி சமுத்திரக்கனியும் நம்மளும் சேர்ற பொழுது ஒரு சாட்டை. அதில் ஹீரோ யாராக இருந்தாங்களா? கதை தான் ஹீரோ. அப்பா ஹீரோ இருந்தாங்களா? எல்லாருமே ஹீரோ. கதை ஹீரோன்ற பொழுது எல்லாருமே ஹீரோ. இஸ் இஸ் ஹீரோயின், அவன் ஹீரோ, இவன் ஹீரோ. இவன் தான் தம்பி ரியல் சன்னு, இவன் தான் ரீல் சன்னு இந்த படத்தில். ஆமாம், அனுப்பிவிட்டாங்க ப்ரொடியூசரு. சரி இதுக்கு ஒரு ஆளை தேடி இவனை போட்டோம்னா கரெக்டாக எப்போ கூப்பிட்டாலும் வருவான். ஆமாம், ஏன்னா அவன் இப்போ நிர்வாகத்தில் இருக்கான். அந்த மாதிரி இப்போ வாழை படத்தை தம்பி போய் ஊரில் போய் அதற்கான கேரக்டர் ஏன் சூஸ் பண்ணாப்புல. ஸோ வாழ்வியலை கொடுக்குற பொழுது அவன் நான் சின்ன வயசில் இப்படி தாண்டா இருந்தேன், இந்த மூஞ்சி மரத்தாண்டா இருந்தேன் அப்படின்னா. அப்போ மகனுக்கு ஒரு குழந்தை வடிவில் ஒரு கொலகாரன் தேவைப்பட்டான். ஏதோ கரெக்டாக இருக்காங்க, இவனை எப்படி காமிக்கலாம் அப்படிங்க. இவனா இப்படியா இவனு தேவைப்படுச்சுல. இதில் நான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் அது நம்மளுடைய அலுவலகத்தில் இருக்கிற பொழுது நான் ஒன்ஸ் பார்த்துருவேன். அதை சாய்ஸோடு தம்பிகிட்ட கொடுப்பேன். அவன் பார்ப்பான், டாக்டர் பார்ப்பான். அவன் நான் பேசலைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாது, இவன் பேசவே மாட்டான். நல்லதானே, நான் ஆக்டிங் சைடு, இவர் ஆக்ஷன் சைடு. நல்ல விஷயம் தானே. அதான் கரெக்டாக அர்ஜுன் சார்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நம்ம இந்த நடிக்கிறத பார்த்துட்டு ஆஹா பண்ணுறது, இவன் அடிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. படத்துலையுமே 2 பேரோடையுமே அந்த ஒரு ப்ளஸ்ஸுமே அதில் இருக்குது. சார் வந்து ஸ்டோரி ஆக்டிங் வைஸில் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. உமா அவங்க வந்துட்டு நிறைய இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த ஆக்ட்ஸ் பண்ணுறதுல வந்து உமா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நீங்கள் மூவியே பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் 2மே உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் போத் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டோரி வைஸ்லேயுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி வைஸ்லேயுமே நல்ல அந்த ஒரு ஸ்டைலிஷ் லுக் ஆஃப் சாரே வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லுக்ஸ் வந்து சாருக்கு இருக்குது. அது வந்து வந்ததுக்கப்புறம் சார் அது வந்து க்ராப் பண்ணி லைனாக போடல. ஏன்னா டு த பெஸ்ட்லேருந்து லாஸ்ட் வந்து அவங்களோட அந்த லைஃபோட அந்த லாஸ்ட் இது வரைக்கும். பர்சனலாக இந்த மூவி பொறுத்த வரைக்கும் சாரோட எந்த மூவிஸ் பார்த்தாலுமே புதுசாக அப்கமிங்கில் வளரணும்னு ட்ரை பண்ணுற எல்லாருமே வந்து நான் வந்து அப்பா நடித்த இந்த சார் நடித்த அப்பா மூவியெல்லாம் வந்து நான் அந்த கேர்ள்ஸ் பண்ண ரோல்ஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு கிடச்சிருந்தா சார் கூட பர்ஃபார்ம் பண்ணுற இது கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு அது லிட்ரலாக ட்ரீம் தான். நான் இப்போ சொல்லும்போது மேபி அது எப்படி வேணால் அது போற்றே ஆகலாம் பார்க்குறவங்களுக்கு, ஜஸ்ட் ஃபார் த ப்ரமோஷன் பேசுகிறாங்க, என்ன வேணால் இருக்கலாம். பட் ஃப்ரம் மை ஹார்ட் வந்து இது வந்து என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். சார் கூட வந்து நான் வந்து ஆக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணுறோம்.
அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. சார் கூட வந்து நான் வந்து எல்லா விதமான ஃப்ளோவும் நம்ம பண்ணியிருக்கோம் மூவியில் அப்படின்னு இருக்கும்போது சார் கொடுத்த ஃபுல் கம்ஃபர்ட் தான். நம்ம வந்து என்ன தான் நம்ம ரீடேக் என்ன வாங்கினாலும் சார் வந்து என்ன இவ இப்படி பண்ணுறா இல்லை அப்படி வந்து ஒரு ஃபேஸில் கூட ஓரளவு கூட அவர் காமிச்சதே கிடையாது. பாப்பா நீ வந்து பண்ணு, நீ பண்ணு, அது ஒன்றும் இல்லை, இப்படி சொல்கிறாங்களா அப்படி பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணு. அவங்க சொன்ன மாதிரி லேட் நைட் ஷூட்ஸ் எல்லாம் போகும்போது கூட எனக்கு வந்து ஐயோ டயர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்தால் கூட சார் பார்த்தா எதுக்கு பாத்தியா நீ எப்படி இந்த வார்த்தை நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி நாங்க தானே ப்ரொடியூசர் சொல்லிடுவோம். ஆளை கொள்ளும் மனிதனை விட ஒரு நாளை கொள்ளும் மனிதன் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவன் அப்படின்னு. ஒருத்தனை கொண்டானா ஒருத்தனை மட்டும் தான் கொண்டிருக்கான். ஆமாம், ஒரு நாளை கொண்ட வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் வந்து உலகத்தையே கொண்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ இதில் நான் என்னென்னா, நான் இதில் இந்த படைப்பின் மூலமாக இறைவன் என்னை சரியாக நகைத்திருப்பார். ஆமாம், அப்பா ஹீரோவை நடித்து பையன் டைரக்ஷன், அதை ஒத்துக்கிறதே அங்கே ஏகப்பட்ட முரண்கள் வரும். எத்தனையோ அப்பா அம்மா பையன்லாம் கேட்டிருக்கீங்க. அது 2 பேருக்குமே உளவியல் ரீதியாக மைண்ட் செட் ஆகணும். அங்கேயும் ஒரு ஆர்குமெண்ட் வரும், இது எதுக்கு தேவையானு கேட்பேன். அப்போ நான் மகன் சாணத்தில் கேட்குற மாதிரி அவன் அப்பா சாணத்தில் இதுடா சரி இப்போ பொறுத்து போகணும். நான் கண்டென்ட்டில் ஒன்று வச்சுருப்பேன் ஸ்கிரிப்டில், சம்மந்தமே இல்லாமல் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் என்னை ஹோட்டலில் உட்கார வச்சுருக்குறாங்க, இழுத்த இழுப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, கால்கேல் மாதிரி நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அசோசியேட் தம்பி நவகாந்த், ராம்போ ராஜ்குமாரோட பிள்ளை, அவன் தான் இவனை கையை வச்சுக்குவான். அங்கிள் வாங்க, எதுக்குடா ஏறுறீங்க இறங்குறீங்க குதிக்கிறீங்க, இந்த கதையில் அப்படி இல்லவே இல்லையடா, நீங்கள் வாங்கன்னா அவர் 5 காட்சியில் சொல்ல வேண்டிய விஷயத்தை பாப்பா சொன்னது மாதிரி இந்த உடல் மொழியில் வாய்மொழியில் சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் பட் அது போட்டு பார்க்குறப்ப இதுக்கு எடுத்துருப்பாச்சு என்னமோ ஒரு போட்டு பார்த்தா ஆஹா. நான் குறிப்பாக நினச்சிக்கிறது என்பது அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டான் அவன். அப்பா ரைட்டு, எதுக்கு எப்பாவது கோவப்படுவேன், எதுக்குன்னு தெரியும், அப்போ அடுத்த நிமிஷம் மறந்துடுவேன், நம்ம ஒரு குழந்தை மனோபாவம் கொண்டவன், இதெல்லாம் மைண்ட் செட். இவன் பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போயிருந்தான்னா இந்த படம் எப்படி பண்ணியிருக்க முடியாது, இத்தனை நாட்களுக்குள்ளே பண்ணியிருக்க முடியாது. வேறு ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வச்சு அப்புறம் நான் ஒவ்வொரு சீனுக்கு நான் பாடம் நடத்தணும். ஏற்கனவே நம்ம பாடம் நான் வீட்டில் முடிஞ்சிட்ட காரணத்தினால அங்கே ஈஸியாக போயிடுச்சு. ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன நாட்களை விட குறைவான நாட்களுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் பண்ணி கொடுப்பதற்கு அது வாய்ப்பாக இருந்துச்சு. அதை சொல்ல மாட்டீங்களாடா? பொதுவாகவே சார், பொதுவாகவே ஒரு தயாரிப்பு நிறுவனம் எதை நோக்கி பயணம் பண்ணுன்றது இந்த இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு தெரியும். கமர்ஷியலான ஒரு ஹிட்டு கொடுக்கணும், அதை சார்ந்த நோக்கம் இருக்கணுன்றது தான் பண்ணுவாங்க. பட் எங்கள் தயாரிப்பு நிறுவனம் நான் சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்லலாம். சுரேஷ் காமா சார் வந்து அவருடைய எடுக்கிற படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏதாவது சொல்கிற நோக்கத்தோடு தான் அவர் எடுப்பாங்க. அவருடைய நீங்கள் அவர் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த படமோ அவர் டைரக்ட் பண்ண படமும் எடுத்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த நேரத்தில் அவருக்கு நான் உண்மையில நன்றி சொல்லுவேன். ஏன்னா சார் வந்து சொல்லும்போது ஸ்கிரிப்டை சொல்லும்போது எனக்குமே உள்ளுக்குள்ளே இப்போ ஆஸ் நான் ஒரு பர்சனாக ஒரு யங்ஸ்டராக நான் யோசிப்பேன்ல, என்ன இது ஒரு மிடில் ஏஜ் மேனு ஒரு அவருடைய வாழ்வியல் சொல்கிறாருன்னும் போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் நமக்குள்ள. அதை அவர் கரெக்டாக கெஸ் பண்ணி இது கண்டிப்பாக வந்து ஷோர் ஷாட்டாக போகும், நல்லா பிஸ்னஸ் ஆகுன்ற மாதிரி தான் அவர் மைண்ட் செட்டில் டக்குன்னு எடுத்தாப்ல. சார் நிஜமாலே உங்களோட சீன் வந்து ஃப்ரேமில் வரும்போது ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பார், நான் சொல்கிறது அஜித் சாரோட ஃப்ரேம் இருந்தாலுமே அஜித் சார் ஃப்ரேமில் டக்குன்னு ஒரு ஸ்லைட் போயிட்டு தான் திருப்பி அஜித் சாருக்கு வருது. ஆக்சுவலாக அஜித் சாரோட ஃப்ரேம் எப்போவுமே ஆடியன்ஸ் கேப்சர் ஆகிட்டே தான் இருக்கும். பட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்து மக்கள்கிட்ட சார் ஏதோ ஒன்று பண்ணுறாரா, ஏதோ ஒரு விஷயம் அங்கே டயலாக் இருக்குது, இது இருக்குல்ல, உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், அது எப்படி சார் ஒரு ஹோம் ஒர்க் முன்னாடிலேருந்தே ஒரு மைண்ட் செட்டு ஃப்ரேம் எந்த மாதிரி சார் இருக்குது? நிறைய பேர் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல கேள்வி தம்பி. வேறு ஒன்றும் கிடையாது தம்பி. ஒன்று எனது அனுபவம், ஒன்றது அளவுக்கு மீறி கஷ்டத்தை கொடுக்குறானேன்னு ஒவ்வொரு முறையும் கோயிலில் போய் சிலையை உடைக்கணும் போலே ஆசையாக இருக்கு எனக்கு அப்போ. ஆனால் இப்போ ஓஹோ குத்தெல்லாம் வச்சு இப்படி வாயை திறந்து பேசுறதுக்கு தானே. அதை தம்பி இளைய தளபதி அவர்கள் வந்து கேட்டார். அந்த மஞ்சள் அப்படி கேட்டேன், மாலை நேரம் 4 மணி அப்படிங்கிற அப்படி மஞ்சளை பற்றி ஒரு 10 பேசியிருந்தேன். மஞ்சள்னு கேட்டதுக்கு 1/2 மணி நேரம் பேசுகிறீங்களே எப்படின்னு. வாயை திறந்தா வசனமாக கொடு, காலம் கழுத்தில் கொடுத்து தட்டி வாயில் இருந்தால் வசனமாக கொட்டுதுப்பா. பெயின் தான் தம்பி இல்லையா, பெயின். ஏன்னா அதை தாண்டி எங்கள் அப்பாவை இருக்கிற பொழுது என்ன அவரை லவ் பண்ண தெரியல, இப்போ இல்லை. அவர் அப்படி உட்காந்து அப்படி அந்த மக்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற பொழுது அந்த அட்டென்ஷன் அவர் நான் இப்போ நினைக்கிறேன், அப்போவே புறப்பட்டு சென்னைக்கு வந்திருந்தாருன்னா ஏதாவது நான் விளங்காமல் போயிருப்பேன், அது வேறு விஷயம். வந்திருந்தாருன்னா அவர் ஒரு கண்ணதாசன் ஐயா மாதிரி வந்திருக்கலாமே. அவர் ஒரு எதுக்கு உள்ளூருக்குள்ளே சொல்லிட்டு ஒரு கட்சி குறிப்பிட்ட கட்சிக்குள்ளே இருந்து கட்டந்து தன்னை கட்டையாக கட்டந்து தன்னை சதிச்சுக்கிட்டவர். அப்போ நினச்சிட்டேன்
அப்போ ஒரு விவரம் தெரிஞ்ச பொழுது அப்பாவோட வித்து தானே நம்ம இந்த ஓரளவு பேசுகிறேன்னா அதுதான். ஓ இது எப்படியாவது போய் இந்த கற்பனையை கொண்டு வந்து சென்னையில் போய் விற்பனை பண்ணிடலாம் வந்தான். அதுக்குள்ள அப்பா கிளம்பி போயிட்டார் நினைக்கல. மேலேருந்து அவர் தான் சும்மா இருக்கிற பொழுது மேலேருந்து கரெக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த குடும்பத்தில் அப்பஞ்சத்தப்பர் தாண்டா விளங்குனாங்க. அட பாவி, இருக்கிற பொழுது அவரால் எதுவும் பண்ண முடியலைன்னா குற்ற உணர்ச்சியில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மேலே இருந்து அந்த ஆத்மா நம்மளை வழி நடத்துதுன்றது நம்பிக்கை. வணக்கம். டிசம்பர் 13 ராஜாக்கிளி அற்புதமான படைப்பு. தேட்டருக்கு வாங்க. கணவனை அழைத்து கைக்குழந்தை போல் ஆட்டிட்டு வாங்க. இதுவரை தப்பு செஞ்சிருந்தா உடனே மாறிக்குவார். இனிமே தவறு செய்ய ஆசைப்பட்டாரோ அந்த சைடே போக மாட்டார். அதே போல் தன்னம்பிக்கை குறைஞ்ச பிள்ளைங்கள் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கூட்டுவாங்க, படத்துக்கு கூட்டுவாங்க. இது எனது அனுபவத்தை புழிஞ்சு சாராக ஒரு பகுதி கொடுத்துருக்கேன். அதை இவ்வளோ பெரிய முரட்டு கதையை நிறைய கதாபாத்திரங்களை வச்சு 2 மணி நேரத்துக்குள்ள அழகாக சொல்ல முடியுமான்றதை என் மகன் உமாபதி ஸ்க்ரீன் பிளே வாயிலாக சொல்லியிருக்கான். ஒரு அற்புதமான படைப்பு. எனக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் என் மகன் முதலாக சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பில் இயக்குனராக வந்திருக்கான். நீங்கள் பார்ப்பீங்க, நிச்சயமாக படம் பிடிக்கும். இந்த நிறைய கதாபாத்திரங்கள், ஒரு அற்புதமான நாவலை இன்றைக்கி படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் யாரும் படிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அற்புதமான நாவலை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு வெளியில் போவீங்க. டிசம்பர் 13 ராஜாக்கிளி. மகிழ்ச்சி.